சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். இப்போ நம்ம திருத்தணிக்கு வந்துருக்கிறோம். திருத்தணியில் முன்னாள் தமிழக அரசின் கோடாவும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு நீதிமன்ற திரு PM நரசிம்மனை சந்திக்க வந்துள்ளோம். அவர் பள்ளிப்பட்டு தொகுதியிலே 3 முறை எம்எல்ஏவாக இருந்தார். திருத்தணி ஒரு முறை 4 முறை எம்எல்ஏவாக இருந்தார். அதிமுகவுடைய மிக மூத்த ஒரு தலைவர். அதோடு மட்டுமல்லால் தற்போது திருமதி சசிகலாவுடைய நெருக்கமாக இருந்து அவர் வாழ்வதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த முடிந்த அந்த 2024 நாகப்பட்டினத்தில் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. அந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு அந்த சலசலப்பில் அதிமுக கட்சிக்காரர்கள் மிகவும் வேதனையில் இருக்கின்றனர். இந்நிலையில் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்பாக மீண்டும் அதிமுக ஒருங்கிணைத்து 2024 தேர்தலிலே அதிமுகவை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை வைத்துள்ளார். தற்போது அதிமுக பின்னணி நோக்கி இந்த தேர்தலில் பார்த்தா 2ஆம் இடம் 3ஆம் இடம் ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டது. ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து அது 3ஆம் செல்கின்ற ஒரு சூழ்நிலையில் ஏற்கனவே இவரிடம் சந்தித்து கேட்கின்ற போது அதிமுக பிளவுபட்டால் MP தேர்தல் வெற்றி பெறும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று அவரை சந்திக்க வந்துள்ளோம். முதல் கேள்வியாக அதிமுகவுடைய வருகின்ற அந்த 2024 தேர்தல் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு என்பது குறித்து அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இப்போ 2024 தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து 39 40 தொகுதியில் வந்து அத்தனை தொகுதியிலும் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி செஞ்சது. அதோடு மட்டும் இல்லாமல் ஓட்டு வகித சதவீதம் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவாக இருந்தது. இந்த தோல்வி வந்து ஏற்கனவே வந்து அம்மா இரவுக்கு பிறகு மீண்டும் முதல்ல நிற்கிறப்போ அப்போ வந்து 39 தொகுதியில் தோற்று ஒரு தொகுதி ஜெயிச்சிருங்க. மீண்டும் வந்து 2வது முறை வந்து அதிமுக வந்து MP தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சரிவு சந்திருக்கின்றது. இந்த தோல்விக்கு காரணம் நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏழை எளியவர்களுக்காகவும் சாதாரண மக்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். புரட்சித் தலைவர் MGR அவர்கள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியிலே 1972ஆம் ஆண்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார்கள். ஏழை எளியவர்களுக்காக சாதாரண மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. ஏழை எளியவர்கள் சாதாரண மக்கள் இந்த இயக்கத்தில் சேர்ந்து புரட்சி தலைவர் MGRவுடைய கரத்தை வலுப்படுத்தினார்கள். ஒரு இயக்கம் எழுச்சி பெறுவதற்கும் ஒரு இயக்கம் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கும் காரணம் அதனுடைய தலைவர் தான். எழுச்சி பெற்றாலும் சரி வீழ்ச்சி பெற்றாலும் சரி அதற்கு முழு பொறுப்பு அந்த இயக்கத்தை நடத்துகிற தலைவரையே சாரும். அந்த வகையில் புரட்சி தலைவர் MGR அவர்கள் தோற்றுவித்த போது பல இடைத்தேர்தல்கள் பொது தேர்தலிலே வெற்றி பெற்ற பெருமை புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு உண்டு. அதே போன்றுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் MGRவுடைய வழியிலே இந்த இயக்கத்தை நடத்தி வளர்த்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பேர் இயக்கமாக புரட்சி தலைவர் MGRவுடைய வழியிலே 3வது ஒரு பெரிய கட்சியாக தேசிய அளவில் உருவாக்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. இப்பொழுது பொதுமக்கள் கேட்கிற கேள்வி, புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிறகு இந்த இயக்கம் இந்த அளவுக்கு கீழே தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன என்பதை வினவுகிற போது அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் இயக்கத்தை நடத்துகிறவர்கள்தான். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 9 தேர்தல்களில், அது பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி சட்டமன்ற தேர்தலானாலும் சரி அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தலானாலும் சரி இடைத்தேர்தலானாலும் சரி தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற இயக்கமாக இன்றைக்கு அதிமுக இந்த அளவிற்கு வீழ்ச்சி பெற்றதற்கு காரணம் அதை வழி நடத்தவர்கள் தான். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதற்கு தேர்தலிலே கூட்டணி சேருவதற்கு நான்
நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு இயக்கங்களை வருவதுண்டு. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலேயும் சரி, அதே போன்று புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலேயும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு இயக்கத்தை மட்டும் தவிர்த்துவிட்டு மற்ற இயக்கங்கள் அத்துணையும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோளாக நின்று எதிரியை சந்திக்கின்ற ஒரு இயக்கமாகத்தான், தலைமையேற்கிற இயக்கமாகத்தான் அதிமுக வளர்ந்தது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவிற்கு பின்னாலே இந்த அளவிற்கு அனைத்து தேர்தல்களிலுமே தோல்வி ஏற்பட்டதற்கு காரணம் அதை வழி நடத்தர்களுடைய பொறுப்புதான் என்பதை நேரடியாக என்னுடைய குற்றச்சாட்டினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சரி, இப்போ வந்து நம்ம நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து இவங்க அணுகுமுறையெல்லாம் சரியில்லைங்க. இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அம்மா எப்பவுமே ஒரு அதிமுக கட்சியிலேருந்து கூட்டணி பலமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு கேண்டிடேட்லாம் வந்து ஒரு வலிமையாக கேண்டிடேட் இருப்பாங்க. தேர்தல் வந்து ஒரு விறுவிறுப்பான தேர்தலாக இருக்கும். ஆனால் இந்த முறை திமுக கட்சி ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதிமுக கட்சி நிற்கிற எல்லா கேண்டிடேட்டும் புது புது கேண்டிடேட் நிற்க வச்சுக்கிறாங்க. அவங்க யாருமே வந்து அந்த கட்சிக்கு தேவையான செலவான விஷயங்கள் எதையுமே திமுக கேண்டிடேட் செலவு பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி ஆட்கள் இல்லை. அவங்க வந்து எடப்பாடி வந்து அவருடைய பதவிக்காக பல கோடி செலவு பண்ணாரு. ஆனா இந்த தேர்தலுக்காக அவர் எதுவுமே செலவு பண்ணல. இது எதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை அவர் பண்ணாரு? அவருடைய காரணம் என்னவா இருக்கும்? பேரறிஞர் அண்ணா அவர்களாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனாலும் சரி, சாதாரண மக்களை தொண்டனை கூட தேர்தலிலே போட்டி போடுவதற்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்துவார்கள். அவர் வெற்றியும் பெறுவார். அதற்கு காரணம் தலைவருடைய செல்வாக்கு தான். தலைவர் செல்வாக்கு பெற்றிருந்தால் ஒரு சாதாரண மைனாரிட்டி ஜாதியைச் சேர்ந்தவரை கூட வேட்பாளராக போட்டியிட்டு அவரை வெற்றி பெற செய்கிற ஒரு திறமை, தகுதி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு. அதற்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு. அதனுடைய அடிப்படை காரணம் என்று சொன்னால் தலைவருடைய செல்வாக்கு. தலைவருடைய செல்வாக்கினாலே தொண்டர்கள், அந்த வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதுண்டு. ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. ஒரு அண்ணாவாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களானாலும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களானாலும் சரி, ஒரு தொகுதியிலே போட்டியிடுகிற வேட்பாளர்களை தேர்வு செய்கிற போது அந்த தொகுதியினுடைய எந்த வேட்பாளரை தேர்வு செய்தால் வேட்பாளராக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று தொண்டர்களுடைய மனநிலையை அறிந்து, பொதுமக்களுடைய மனநிலையை அறிந்து வேட்பாளர்களை போடுவது வழக்கம். ஆனால் இன்றைக்கு நிலைமை மாறி பணத்தை மட்டுமே, பணம் யார் செலவு செய்வார்கள் என்பதை மட்டுமே, அவர் கட்சியிலே செல்வாக்கு பெற்றவரா, பொதுமக்களிடத்திலே செல்வாக்கினை பெற்றவரா, அல்லது அந்த பகுதியிலே நல்ல பணிகளை அவர்கள் நிறைவேற்றி பொதுமக்களுடைய செல்வாக்கை பெற்றவர்களா என்பதையெல்லாம் விட்டுவிட்டு பணத்தை ஒன்றை மட்டுமே வைத்து இவரிடத்திலே பணம் இருக்கிறது, இவரை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெறுவார் என்று நினைத்து இன்றைக்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலிலே எவ்வித தகுதியும் இல்லாதவர்களை எல்லாம் வேட்பாளராக நிறுத்தியதினால் பணத்தை ஒன்றை மட்டுமே நினைத்து நிறுத்தியல்தான் இந்த அளவிற்கு 100க்கு 100 தோல்வி ஏற்பட்டது என்பது என்னுடைய திடமான கருத்து என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சின்னம்மா வந்து இப்போ மீண்டும் வந்து அரசியல் வந்து 2024 தேர்தலில் அதிமுக உரைநீத்து அதிமுக வெற்றி பெற செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து நான் மக்களை சந்திக்க போகிறேன், கட்சி நிர்வாகம் சந்திக்க போட்டு இப்போ அம்மா வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் யாருன்னு சொல்கிறது, நாங்கள் வந்து அதிமுக வந்து சசிகலாவையோ இல்லை வந்து திரு ஓபிஎஸோ நாங்கள் வந்து சேர்த்துக்க மாட்டோங்க, ஏன்னா தனி கட்சிங்க அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. இந்த சின்னம்மா தொடர்ந்து ஒரு லாஸ்ட் 1 year தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மீண்டும் வந்து அதிமுக கட்சியெல்லாம் ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்குதா? அது ஒருங்கிணைத்து 2000 தேர்தலை சந்தித்து அதிமுக வெற்றி வாய்ப்பு எப்படி, அது குறித்து சொல்லணும். நிச்சயமாக ஒரு இயக்கம் வலுப்பெற வேண்டுமானால் அல்லது வலுவோடு செயல்பட வேண்டுமானால் அதற்கு மிக முக்கியமானது, ஆதாரமானது தொண்டர்கள் பலம். தொண்டர்கள் பலம் அந்த தலைமைக்கு
இருக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தொண்டர்கள் பலத்தோடு இருக்கிறதா, செயல்படுகிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வேண்டுமானால் 100 கிலோமீட்டர் ஓடோடி போய் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பார்ப்பார்கள், அந்த திருமுகத்தை பார்ப்பார்கள். அதே போன்றுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் எந்த வேலையையும் விட்டு ஓடோடி, அந்த இயக்கம் மட்டுமல்ல, பொதுமக்கள் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட அந்த திருமுகத்தை ஓடோடி காண்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே அந்த இருபெரும் தலைவர்களுக்கு தொண்டர் பலம் இருந்தது. எனவேதான் எந்த தேர்தலிலே அவர்கள் போட்டியிட்டாலும் 100க்கு 100 வெற்றி பெற்றார்கள், வெற்றி மேல் வெற்றி குவித்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட செல்வாக்கு தலைமைக்கு இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. அதற்கு காரணம், அதற்கு விடை கடந்த தேர்தல்களிலே, அது பொது தேர்தலானாலும் சரி, இடைத்தேர்தலானாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலானாலும் சரி, அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் ஆனாலும் சரி, தொடர்ந்து தோல்வி 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 என்று வந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைமைக்கு சரியான பலம் இல்லை, பலமிக்க தொண்டர்கள் அவர்களிடத்திலே இல்லை என்றுதான். அந்த கட்சிக்கு பலமா, அதாவது செல்வாக்கு பெற்ற தலைவர் இல்லை, அது கட்சி செல்வாக்கு தலைவர் இல்லை. நிச்சயமாக செல்வாக்கு பெற்ற பொதுமக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக இன்றைக்கு இல்லை. எனவேதான் எல்லோரும் நினைக்கிறார்கள், ஒரு பலமிக்க ஆளுமை மிக்க தலைவர் அதிமுகவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் பிறகு அவரிடத்திலே நீண்ட நெடிய பயணம் தொடர்ந்து நடத்திய அல்லது அவர்களோடு இருந்து அரசியல் செய்த ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவர் யார் என்று நாம் தேடி தேடி பார்த்தால் அதற்கு பொருள், அதற்கு நிச்சயமாக புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மாற்றுக் கட்சி சார்ந்தவர்களானாலும் சரி, மற்ற இயக்கங்களை சார்ந்தவர்களானாலும் சரி, அல்லது அதிமுக அடிமட்ட தொண்டர்களானாலும் சரி, இந்த கேள்வியை கேட்டால் இந்த இயக்கத்திற்கு சின்னம்மா அவர்கள் தலைமையேற்றால்தான் வெற்றிகளை எம்ஜிஆர் அவர்களைப் போலவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போலவும் குவிப்பார்கள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். எனவேதான் நாங்களும் சொல்லுகிறோம், இது அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெறுவார்கள், நிச்சயமாக வீழ்ச்சியைத்தான் பெறுவார்கள். வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள்தான் சரியான தலைவர். அவருடைய தலைமையிலே நிச்சயமாக எம்ஜிஆர் அவர்களைப் போலவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போலவும் இந்த இயக்கத்தை மென்மேலும் வளர்த்து ஆட்சி பீடத்திலே அமர்த்துவதற்கு ஒரு தகுதி படைத்த இயக்கமாக இதை மாற்றுவார்கள் என்கிற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த சின்னம்மானது விஷயம் எல்லாருமே ஒரு பெரிய லீடராக ஒரு செல்வாக்கு தவிர, ஆனால் இப்போ அவங்க எடப்பாடி தலைவரான அதிமுக ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ஒருவேளை சசிகலா அந்த அதிமுக கைப்பற்றணும்னா தனி கட்சி 2001 2 வருஷம் தான் இருக்குது, தனி கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டி வாய்ப்புகள் இருக்குல்ல, அது குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக அது போன்ற எண்ணம் கிடையாது. அதிமுக தான் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். தொண்டர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சரியான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த இயக்கம் வெற்றி பெறுகிற இயக்கமாக மாற்றுவதற்கு யார் சரியான தொண்டர்கள் என்று சொன்னால் அதிமுகவில் இருக்கிற கீழே மட்டத்தில் இருக்கிற சாதாரண உறுப்பினர்கள் தான். அவர்கள் நிலைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கும், யாரை வேண்டுமானாலும் மாற்றலாம், யாரை வேண்டுமானாலும் அந்த தலைமை பீடத்திலே அமர்த்தலாம். எனவே அந்த தருணம் இன்றைக்கு களம் தயாராக இருக்கிறது. எனவே 2026ஆம் ஆண்டிற்கு முன்னாலே அந்த நிலைமை நிச்சயமாக தமிழகத்திலே மாறும். புரட்சி தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இந்த இயக்கத்தை வலுவான இயக்கமாக மாற்றி காட்டுவார்கள் என்பதிலே எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் எல்லாம் உண்மையிலேயே அந்த இயக்கத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுக இப்போ பொதுச்செயலாளர்னா ஒரு 10 மாவட்ட செயலர்
முன்மொழியும் வழிமுறை ஒரு முதிமுறையை வந்து ஏற்படுத்திருக்காங்க. இப்போ சசிகலா அவங்க பொதுச்செயலாளர் ஆகணும்னா கண்டிப்பாக அதே ஒரு 10 மாதத்துல அவங்க முன்மொழிந்து அப்படின்னா தான் அந்த ரூல்ஸ் சட்டப்படி வந்து அவங்க பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் இவங்க பொதுச்செயலாளர் வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னா அதுக்கான வாய்ப்புகள் கொடுத்து சொல்லுங்க. சில பேர் நினைக்கிறார்கள் ஒரு இயக்கத்திற்கு ஒரு 10 எம்எல்ஏ இருக்கணும், 10 அமைச்சர்கள் இருக்கணும், அல்லது 10 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும், அப்போ தான் அந்த தலைவர் வந்து ஒரு பொறுப்பிற்கு தலைமை இடத்திற்கு வர முடியும் என்று சில பேர் நினைக்கிறார்கள். அது சரியான தவறு. தொண்டர்கள் நினைத்தால்தான் ஒரு இயக்கம் வெற்றி பெற முடியும். தொண்டர்கள் நினைத்தால்தான் ஒரு தலைமைக்கு வலு சேர்க்க முடியும். அந்த வகையிலே பார்க்கிற போது அது அண்ணாவாக இருந்தாலும் சரி, அண்ணா இயக்கத்தை தொடங்குகிற போது எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை மந்திரிகள் அவர் பின்னாலே வந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972ஆம் ஆண்டிலே தொடங்குகிற போது எத்தனை எம்எல்ஏக்கள் எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை அமைச்சர்கள் அவர் பின்னாலே வந்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பின்னாலே இந்த இயக்கம் இரண்டுபடுகிற போது எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பக்கம் வந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் பின்னாலே வந்தவர்கள் தொண்டர்கள் தான். அந்த தொண்டர்கள் இன்றைக்கு சின்னம்மா அவருடைய பக்கத்திலே இருக்கிறார்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். அவர் இப்போ எம்ஜிஆர் வந்து தேர்தலில் சந்தித்தாருங்க. புரட்சி அம்மா வந்து தேர்தல் சந்தித்து தன் சக்தியை நிலையாட்டி அவர் வந்து பொதுச்செயலாளர் பதவி தான் ஜெயிச்சாங்க. இவங்க வந்து அது மாரி தேர்தல் சந்திக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை, நிச்சயமாக அதுதான் சொல்றேன். அதாவது ஒரு தலைவர் புதிதாக வருகிற போது ஒரு புரட்சி ஏற்படுகிற போது அவர் பின்னாலே எத்தனை மந்திரி எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை எம்எல்ஏ பார்ப்பதில்லை, எவ்வளவு தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் பார்ப்பதுண்டு. எனவே தொண்டர்களை வைத்துதான் ஒரு வெற்றி ஒரு இயக்கத்திற்கு. அப்படி பார்க்கிற போது எத்தனை எம்எல்ஏ எத்தனை மந்திரி இதெல்லாம் அடிபட்டு போகும். அது அண்ணாவுக்கும் அடிபட்டு போச்சு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அடிபட்டு போச்சு, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் அடிபட்டு போச்சு. அவர்களுக்கு பின்னாலே வந்ததெல்லாம் தொண்டர்கள் தான், தொண்டர் பலம் தான். அந்த தொண்டர் பலம் இருந்ததால் அவங்க வெற்றி பெற்றார்கள். அதே நிலைமைதான் இன்றைக்கு இருக்கிறது. தொண்டர்கள் சின்னம்மாவுடைய பக்கத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வெற்றிக்கு அவர்கள் நிச்சயமாக உதவியாக இருப்பார்கள். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் சின்னம்மா தலைமையில் அதிமுக என்ற ஒரு கட்சி வந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வாய்ப்பு எப்படி சொல்லுங்க? நிச்சயமாக உண்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 தேர்தலிலே போட்டியிட்டார்கள், படுதோல்வி அடைந்தார்கள். இப்பொழுது தேர்தலிலே நிற்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இந்த இயக்கம். எனவே தொண்டர்கள் எல்லாம் இன்றைக்கு எல்லோரும் அம்மா வரணும், சின்னம்மா வரணும், அப்போதான் இந்த கட்சிக்கு வெற்றி கிடைக்கும், தேர்தலில் நாமெல்லாம் போட்டியிட முடியும் என்று திடமாக நினைக்கிறார்கள். எனவே நிச்சயமாக புரட்சி தாய் சின்னம்மாவுடைய தலைமையிலே இந்த இயக்கம் ஒன்று சேரும், ஒன்று இணையும், வெற்றியும் பெறும். லாஸ்ட்டாக வந்து இந்த கள்ளச்சாராயம் வந்து இப்போது லாஸ்ட்டாக வந்து அந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கருணாபுரத்து வந்து அந்த கள்ளச்சாராயத்துக்கு மரணம் செய்கிறாங்க. இந்த மரணத்தை வந்து அரசாங்கம் தடுக்க தவறியதா இல்லை வந்து இது சமூகம் நடக்காமல் இருப்பது உங்களுடைய ஆலோசனை என்ன? அது எப்படி தடுக்க முடியும்? இல்லை, இந்த கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு அதிகாரிகள் அரசாங்கம் இவங்கெல்லாம் விழிப்பாக இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் நாட்டில் நடைபெற போவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிந்திருக்கும், முன்கூட்டியே இதை தடுத்திருக்கலாம். தடுத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்காது. இது அரசாங்கம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு இவைகளெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் வந்து நான் அதிமுக அம்மா மறைவு பிறகு நான் ஆட்சிக்கு வந்தால் அம்மாவுடைய மரணத்தை உடனே கண்டுபிடிப்புன்னு ஒரு சொன்னார். ஆனால் 3 வருஷம் ஆச்சு, அது குறித்து எதுவுமே அவர் பண்ணல. இப்போ கொடநாடு கழிவு வழக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம், அதுதான் அடிக்கடி பேசினேங்கிறாங்க. இந்த விஷயத்த சின்னம்மாவும் என்ன சொல்கிறாங்க, கொரோனா வழக்கு வந்தால் தான் எடப்பாடி நிலைமை தெரியுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கொரோனா வழக்கு வந்து இந்த அளவுக்கு அது 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. தொடர்ந்து அது தள்ளி போகிறது காரணம்னா அதில் அரசியல் இருக்குதா இல்லை வந்து ஒரு அதிமுக எடப்பாடி திமுகவும் மறைமுகமா ஏதாவது அவங்க தொடர்பு வச்சுட்டாங்கன்னா அதுக்காக அந்த வழக்கு தள்ளி போதா? அது குறித்து சொல்லுங்க. கொடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கு தீவிரப்படுத்தப்படும். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்துவேன் என்று 2021ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார்கள். நாங்களெல்லாம் கூட நம்பினோம். நிச்சயமாக ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னால் நிறுத்துவோம் என்று நாங்கள் நம்பினோம்.
ஆனால் கொடநாடு என்பது நாங்கள் தெய்வமாக வழிபடுகிற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்கே அலுவலகமும் வைத்து தான் சில நேரங்களிலே அங்கே இருந்து பணியாற்றி மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த ஒரு இடமாகும். அந்த இடத்திலே அவர் மறைவிற்கு பிறகு கொலை கொள்ளை நடைபெற்றது என்று சொன்னால் அதிலே உண்மையான குற்றவாளிகளை யார் இருந்தாலும் சரி அது கண்டுபிடிக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை, அவர்களுக்கு தண்டனையும் கொடுக்கவில்லை. இந்த நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு முன்னாள் முதல்வர் அவருடைய இல்லத்திலே தற்செயலாக ஏற்படுத்தி கொண்ட அலுவலகத்திலே கூட ஒரு கொலை கொள்ளை கிட்டத்தட்ட ஒரு 5 உயிர்கள் போயிருக்கிறது. அப்படிப்பட்ட கொலை கொள்ளையை இதுவரையில் கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால், அந்த உண்மையான குற்றவாளிகளை இதுவரையில் தேடி கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்தவில்லை என்று சொன்னால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்னவாகும் என்று பொதுமக்கள் இன்றைக்கு நினைக்கிறார்கள். எனவே அதைத்தான் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கூட உண்மையான குற்றவாளிகளை சீக்கிரம் கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னாலே நிறுத்துங்கள், அப்பொழுதுதான் உங்களை பொதுமக்கள் நம்புவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் அதிலே தேக்கம் ஏற்படுகிறது. இதிலே ஏங்கோ ஒரு மூலையில் ஓட்டை ஏற்பட்டிருக்கிறது. அதை அரசுதான் சரி செய்ய வேண்டும். காவல்துறை தான் அதனை சரி செய்து உண்மையான குற்றவாளிகளை தப்பித்து விடாமல் சட்டத்தின் முன்னாலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் எல்லோரும் இன்றைக்கு நினைக்கிறார்கள். பின்புற யாரோ அரசியல் முக்கிய யாரா இருப்பாங்க, இந்த அளவுக்கு அது போது யாரோ ஒரு முக்கியமான பின்புறத்து இருப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. சொல்றீங்க தள்ளி போறதுக்காக ஒரு முக்கியமான அவங்க தள்ளி போல முக்கியமா ஒரு விஐபி இருந்தா இந்த கேஸை தள்ளி போன ஒரு விஷயத்த அவங்க எதிர்க்க ஆளுங்கட்சி வாய்ப்பு இருக்குது. அது ஒரு வாய்ப்பு இருக்குமா? இவ்வளவு நேர்த்து போடுவதற்கு காரணமே அங்க ஏதோ ஒரு ஓட்டை உடைச்சல் இருக்கிறது. அதை யாரோ பயன்படுத்துகிறார்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே அவைகளையெல்லாம் முறியடித்து அவர்களை சட்டத்தின் முன்னாலே நிறுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. கடைசியா இப்ப திருத்தணத்தில் இந்த மாதிரி தேர்தல் இல்ல, அடுத்த 2000 தேர்தலில் நீங்க நிபுண பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க, நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஏன்னா பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க, அது குறித்து உங்க கருத்து சொல்லுங்க. அதுதான் பொதுமக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது நடக்கும். புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அது நடக்கும். நன்றி.